எள்ளு துவையல் அரைக்கிறதுக்கு எள்ளை வந்து வறுத்து வச்சுருக்கேன். எள்ளு சடசடான்னு பொரியும் போது தட்டிடுங்க. ரொம்ப வறுத்துட்டிங்கன்னா ரொம்ப கருப்பாயிரும், ஒரு மாதிரி காம்பி அடிக்கும். இது வத்தல், உங்கள் உரப்புக்கு தக்க மாதிரி வத்தல், புளி, உப்பு. இப்போ அந்த தேங்காயை இளம் வறுப்பாக வறுக்கேன். இது தேங்காயை இளம் வறுப்பாக வறுத்து போட்டுக்கிட்டா நல்ல வாசமாக இருக்கும். பச்சையில் நிறைய பேர் போடுவாங்க, ஆனால் இது லேசாக வறுத்துக்கிட்டிங்கன்னா துவையல் நல்லா சாப்பிட்றதுக்கு ருசியாகவும் இருக்கும், நல்ல வாசமாகவும் இருக்கும். இப்போ எல்லாம் வறுத்து ரெடியாக வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் மிக்சியில் ஆறின உடனே மிக்சியில் போட்டு அரைச்சி உங்களுக்கு காட்டுதேன் எப்படி இருக்கு. அரைச்சாச்சு. பாருங்கள், துவையல் நல்லா வந்திருக்கு. இந்த கலரில் நல்லா இருக்குது. நல்ல மையாக அரைச்சிருங்க, சக்கையாக அரைச்சிட வேண்டாம். நல்ல மையாக அரைச்சா தான் எள்ளு துவையல் நல்லாயிருக்கும். இது உளுந்தஞ்சாதம், பருப்பு சாதம் எல்லாத்துக்கும் இது தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப துவையல் இப்போ சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள் எப்படி நல்லா வந்திருக்கு. இது வந்து உளுந்தஞ்சாதத்துக்கு, பருப்பு சாதத்துக்கு எல்லாம் தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நல்ல சத்தாக உள்ளது, இரும்பு சத்து நிறைஞ்ச ஒரு துவையல் இது. எள்ளு லேடிஸ்க்கு இது ரொம்ப மெயினாக உள்ளது. குறுக்கு வலி, முதுகு வலி எல்லாத்துக்கும் இந்த எள்ளு சேர்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு நல்லது. அயன் சத்து. செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.